விவசாய அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், மக்கானா தாமரை விதை இதை வச்சு தாங்க எப்படி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் அதுக்கப்புறம் பாயசம் பண்ணலான்னு பார்ப்போம். இது பெரியவங்க சிறியவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க. அதுக்கு நான் வானலில் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் தான் ஊற்றிருக்கேன். எல்லா மக்கானாவுக்கும் ஒரு டீஸ்பூன் நெய் போதுங்க. இது சிம் ஃப்ளேமில் நல்லா ஃபுல்லாக வறுத்துக்குவோம். இதை நான் பாதியாக எடுத்துருவேன். பாதி காரமாக பண்ண போகிறேன், பாதி பாயாசம் மாதிரி பண்ண போகிறேன். இது பெரியவங்க நல்லா சாப்பிட்லாங்க. சுகர் பேஷண்ட்டு தாராளமாக இதை நீங்கள் சாப்பிட்லாம். அதே மாதிரி இதயம் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கும் இந்த மக்கானாவை நீங்கள் சாப்பிட்லாம். இது பாருங்கள், நான் பாதி அளவு பாயாசத்துக்கு எடுத்துடுறேன். மீதி உள்ளதில் நான் காமிச்ச இந்த மசாலாவை மிளகுத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு இதை மட்டும் நல்லா கலந்து சிம் ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டோம்னா இதை பெரியவங்க சூப்பராக சாப்பிட்லாம். நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி ஹெல்த்தியாக செய்து பெரியவங்களுக்கு கொடுத்தா அவங்க கொஞ்சம் சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா முறுவலாக இந்த மாதிரி சூப்பராக நல்லா இருக்குங்க. 2 நிமிஷம்தான் இதுக்கு ஆகும். அதே மாதிரி பாயசத்துக்கும் 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகாதுங்க. அந்த வறுத்த மக்கானாவை அதே வானலில் சேர்த்து 1 டம்ளர் பால் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருவோம். 3 நிமிஷம் கொதித்தாலே போதுங்க, நல்லா வெந்து வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் ஒரே ஒரு கப், அதுக்கு தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அரிசி மாவு நல்லா தண்ணியில் கலந்து இதோடு சேர்த்திங்கன்னா இது கொஞ்சம் திக்னஸ் வந்துடும். அதனால் அந்த மாதிரி சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இந்த மக்கானாவோட பெனிஃபிட்டு ஏராளமாக இருக்குங்க. அதில் எனக்கு தெரிஞ்சது மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதே மாதிரி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். பெரியவங்களுக்கு கொடுங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. நல்ல ஆரோக்கியமான ஒரு உணவு. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.